எல்லாம் பொம்பளை ஜென்மமா? உன் மனசுல எல்லாம் கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே கிடையாதா? இதுவே நீ பெத்த பையனா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா நீ? என் மாப்பிளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். சோத்துல விஷத்தை வச்சு கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஐயோ அம்மா, ஏன் இவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு வாங்க போலாம். நீ விடு துர்கா, இவங்களை எல்லாம். சம்பந்தி அம்மா கால் பண்றாங்க. உங்க 2 பேரையும் அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். துர்கா, சம்பந்தி அம்மா தான் போன் பண்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ, அம்மா ஒரு நிமிஷம் கொடுங்க. ஹலோ, வணக்கம்மா, நான் துர்கா பேசுறேன். துர்கா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருந்தாங்களா? சொன்னாங்க. நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? அது நாங்களும் வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கோயிலுக்கு வந்துருவோம். சரிம்மா, சீக்கிரம் வாங்க. சரிங்கம்மா, வச்சிடுறேன். துர்கா, என்னம்மா நீ 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்ட? திருமாங்கல்யம் இல்லாம எப்படி போறது? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னாலதான் என் மாப்பிளைக்கு இப்படி ஒரு நிலைமை. பொண்ணு, இந்த பிரச்சனை முடிச்சிட்டு வந்து பேசிக்கிறேன். அம்மா, இந்த பிரச்சனை நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நகை கடைக்கு போய் திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு உடனே கோயிலுக்கு போகணுமா? அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. வாங்க போலாம். போயிட்டாடுவோம். என்ன சிஸ்டர், அந்த ஊர்காக்காரி படு காரமால பேசிட்டு போறா. நீங்க என்னடானா எதுவுமே பேசாம அமைதியா அடக்கமா இருக்கிறீங்களே. இந்த தாரா யாருன்னு தெரியாம பேசிட்டு போறா அந்த ஊருகா. அவங்க நகை கடைக்கு தானே போறாங்க. கல்யாண பொண்ணும் அங்க வருவால, அங்க வச்சு அவளுக்கு திருட்டு பட்டம் கட்டி அசிங்கப்படுத்தி ஜெயில தள்ளுற. எப்படி சிஸ்டர்? சூப்பர் சிஸ்டர், சூப்பர். இது மாதிரி கிரிமினல் ஐடியாக்கள்லாம் ஒரு பக்கா கிரிமினலுக்கு தான் வரும். அதான் உங்களுக்கு வந்திருக்குது. சரி போதும், முதல்ல சொன்னதை செய். இதோ கிளம்பிட்டேன் சிஸ்டர். போய் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். மங்களம் பாடுறதுக்கு வந்து சேர்த்துருக்கோம். வந்துருங்க.